கர்ப்ப காலத்துல ஆங்கிள் வரக்கூடிய ஸ்வெல்லிங் எப்படி சேஃபா குறைக்கலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைட்ரேஷன் தான். ஓகேங்களா, நல்ல தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிட்னில இருக்கக்கூடிய எக்ஸஸ் சால்ட் எல்லாமே நம்மளுக்கு வெளியில எலிமினேட் ஆயிடுது. ஓகேங்களா, பட் நீங்க எதே கம்மியா தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த சால்ட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதனால சோடியம் நம்ம ஃப்ளூயிட ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறது தான் அதோட வேலை. ஸோ அங்கே தண்ணி நிறைய தேங்க வச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு வீக்கம் வந்துடும். அடுத்ததா ரெடியூஸ் சால்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். ஓகேங்களா, உப்பு அதிகமா எடுத்துக்கிறனால ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி சோடியம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ரீடைன் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா, அதனால வீக்கம் இன்னும் அதிகமா தான் ஆகும். ஸோ அதனால சிப்ஸ், சால்ட், ஊறுகாய், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப சேஃப். மூணாவது லெக் எலிவேஷன். அதாவது உங்க காலை உங்க ஹார்ட் லெவலுக்கு 10 to 15 மினிட்ஸ் எலிவேட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிளட் பூல் ஆகாது. அதாவது பிளட் தேங்கி நிற்காது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ஃபீரியர் வீனா கவலை இருக்கக்கூடிய பிளட் நம்ம ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் பம்ப் ஆகணும். ஓகேங்களா, அந்த பிளட் அங்க தேங்கி நிற்காம ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த எலிவேஷன். ஓகே, லாஸ்டா மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா, ஒரு இடத்துல ரொம்ப லாங் டிராவலிங்கோ இல்ல ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கோ இருந்தீங்கன்னா பிளட் பூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சோ நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெச்சிங்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப சேஃப். சோ நம்ம அடிக்கடிக்கு வாக்கிங்ஸோ இல்ல யோகாசனாஸ் இல்ல ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் இல்ல கஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வெல்லிங்ஸ் நம்ம தடுக்கலாம். தேங்க்யூ.